ஸோ அதோட பேட்டரி லைஃப் நிஜமே நல்லா இருக்கும். இந்த பிரைஸ்க்கு இந்த ஃபோனை வாங்கலாம். ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்தலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது techversionitamil. உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா நீங்கள் செய்ய வேண்டியதில் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோம் டிஸ்பிளே தான் ஆரம்பிக்கலாம். டிஸ்பிளே எடுத்துனா சும்மா வைப்ரண்ட்டாக வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா டிஸ்பிளே பொறுத்தவரையும் சாம்சங் Galaxy காலில் இதில் சூப்பர் AMOLED ப்ளஸ் இன்ஃபினிட்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நார்மலாக சூப்பர் AMOLED தான் கொடுப்பாங்க. இது சூப்பர் AMOLED ப்ளஸ்னா என்ன அர்த்தம்னா இதோட டிஸ்பிளே செக்மெண்ட் வந்து இன்னும் தின்னாக இருக்கும். ஸோ இதனால் டேரெக்டாக நமக்கு சன்லைட் பட்டாலும் நமக்கு சன்லைட் விசிபிலிட்டி இன்னும் நல்லாவே இருக்கும். அதே சமயம் வெயிட்டை குறைக்கிறதுக்காகவும் இந்த டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் டிஸ்பிளே வைப்ரண்ட்டாக நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா பஞ்ச் ஹோலில் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு குறை இருக்குது. என்னென்னா பஞ்ச் ஹோல் வந்து கேமராவுக்கு அப்புறமா எக்ஸ்டெண்ட் ஆகுது. கட் அவுட் வந்து இன்னமும் பெருசாக இருக்குது, கேமரா சின்னதாக தான் இருக்குது. ஸோ இதை மற்ற கம்பெனியோட கம்பேர் பண்ணும்போது இது பெருசாக நமக்கு வந்து கட் அவுட் வந்து பெருசாக இருக்க மாதிரி தெரியாது. ஆனால் இதோட முந்தின ஜென்ரேஷன் அது M31Sல பார்த்தீங்கன்னா இதே டிஸ்பிளே செக்மெண்ட் தான். அது 6.5 இன்ச் டிஸ்பிளே. ஆனால் அதில் பஞ்ச் ஹோல் இன்னும் சின்னதாக இருக்கும். ஆனால் இதில் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேன்னு சொல்லலாம். அதே சமயம் இதில் 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. 90 Hz 120 Hz அப்படிலாம் கொடுக்கல. ஆனால் 60 Hz எனக்கு தெரிஞ்சு போதும் தான். 120 Hzலாம் நம்ம யூஸ் பண்ணி பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. நீங்கள் 120 Hz 90 Hz யூஸ் பண்ணிட்டு 60 Hz வந்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். இதே நீங்கள் 60 Hzலேருந்து 120 Hz 90 Hz போனீங்கன்னா பெருசாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் இதோட பேக்குன்னு பார்த்தா நமக்கு பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கிளாஸ் பேக் வாங்கின இருக்கிற ஃபோன் இதே மாதிரி வாங்கினீங்கன்னா கன்ஃபார்ம் நீங்கள் பாடி பில்டராக தான் ஆகணும். ஏன்னா வெயிட் ஓவர் ஆயிரும். ஏன்னா இப்போயே 213 கிராம் வெயிட் இருக்குது. கிளாஸ் பேக் பாடி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னமும் ஹெவியாக இருக்கும். ஸோ பிளாஸ்டிக் மூவானது ஒரு நல்ல சாய்ஸ் தான். ஆனால் பிளாஸ்டிக்கும் கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுத்துருக்கலாம். ஏன்னா இங்கே ஸ்க்ராச்சஸ் வந்து அதிகமாகவே பிக்கப் ஆகுது. ஹார்ட் கேஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த கேஸில் இருக்க இந்த எட்ஜ் அப்படியே இங்கே வந்து பிரிண்ட் ஆன மாதிரி இருக்குது. அதேமாதிரி இந்த கேமரா மாடியிலும் அப்படியே இங்கே பிரிண்ட் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அந்த பிளாஸ்டிக் கொடுத்ததுனால ஸ்மெஜஸும் பிக்கப் ஆகுது, அதே சமயம் ஸ்க்ராச்சும் ஆகுது. கிளாஸ் கொடுத்துருந்தா வெயிட்டாக இருந்திருக்கும். சரி, பிளாஸ்டிக்கை கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுத்துருக்கலாம். ஸோ இது நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது, ஆவரேஜ்னு சொல்லலாம். வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தா நமக்கு ஈவனாக இருக்குது. ஸோ இதில் பிளாஸ்டிக் பேக் கொடுத்தனால இன்னமும் ஹெவி இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அதாவது 7000 mAh இது லைட்டாக தான் இருக்குது. அதே மாதிரி ஃபோனும் நல்லா ஃப்ளாட்டாக பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, ஸ்லீக்காக ஸ்டெடியாக இருக்குது. அதாவது இந்த வெயிட்டுக்கு இது ஸ்லீக்கு தான். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டெடியாக இருக்குது. ஸோ நீங்களும் ஒரு ஹார்ட் கேஸ் யூஸ் பண்ணுங்கள், ஃபோனு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் சைட்ஸ்ன்னு பார்த்தா நமக்கு பவர் பட்டன், வால்யூம் பட்டன் ரெண்டுமே நமக்கு ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பட்டன்லேயே தான் நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் வேலை செய்யுது. ஃபிங்கர் பிரிண்ட்னு பார்த்தா நமக்கு ஓரளவுக்கு நல்லாவே அக்யூரேட்டாக வேலை செய்யுது. இதே ஃபேஸ் லாக்குன்னு பார்த்தாலும் இருட்டில், அதாவது நீங்கள் லைட் வந்து மாடரேட்டாக இருக்கும்போது நல்ல வெளிச்சமாகவும் இல்லாமல் ரொம்ப டார்க்காகவும் இல்லாத இடத்துல வந்து கொஞ்சம் திணறுன்னு சொல்லலாம். இதே ஃபுல் டார்க்காக இருந்துச்சுன்னா ஸ்க்ரீன் பிரைட்னஸை வச்சு நான் அன்லாக் பண்ணிடுது. இதே ஃபுல் பிரைட்டாக இருக்குது, ஏரியாவே பிரைட்டாக இருக்குங்கும் போது ஈஸியாகவே அன்லாக் பண்ணிடுது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் அன்லாக் ரெண்டு பற்றியும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபிங்கர் பிரிண்ட் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பாட்டம்லன்னு பார்த்தா நமக்கு ஸ்பீக்கர், மைக்கு, டைப்ஸில் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்லேருந்து வர அவுட்புட் ஓரளவுக்கு தான் லவுடாக இருக்குது. ரொம்ப லவுடான சவுண்ட் வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. கிளாரிட்டி நல்லா இருக்கு, மைக்கோட கிளாரிட்டியும் நல்லா இருக்கு, கால் குவாலிட்டி எந்த பிரச்சனையும் இல்லை. டைப்-சி போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு 25 வாட்ஸ் வரைக்கும் நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. இதில் பாக்ஸில் வந்து நமக்கு டைப்-சி டு டைப்-சி கேபிள் தான் இருக்காங்க. இந்த கேபிள் வச்சு நீங்கள் இன்னொரு ஃபோனை சார்ஜ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இதில் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம் தான். இதில் வந்து வர ஆடியோ அவுட்புட்டும் நல்லா தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தா நமக்கு சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இது ஒரு 2+1 கார்டு ஸ்லாட், அதாவது 2 சிம் ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். மேலே வந்து நமக்கு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கு. பேக்கில் வந்து சாம்சங்கோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. கேமரா மாடியூல், இந்த கேமரா மாடியூல் வந்து பெருசாக பம்பெல்லாம் இல்லை. ஸோ இதனால் நீங்கள் ஃப்ளாக் சர்வீஸில் கேஸ் போடாமல் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆடுறது, அதே மாதிரி கேமரா டேமேஜ் ஆகிறது, அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. சுற்றியும் ஒரு ரிங்கு சின்ன மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால கேமரா அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. ஸோ அப்படியே கேமரா பக்கம் பார்த்தோம்னா நமக்கு வந்து 64 மெகாபிக்சல் குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த பிரைமரி கேமரான்னு பார்த்தா நமக்கு சோனியோட IMX682 சென்சார், ஒரு நல்ல தரமான சென்சார்னே சொல்லலாம். நார்மல் ஷாட்ஸ் வந்து நமக்கு 16 மெகாபிக்சல் எடுக்கும். அதே மாதிரி அல்ட்ரா வைட்னு பார்த்தா நமக்கு 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. 123 வரைக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூ கிடைக்குது. 5 மெகாபிக்சல் மேக்கும் 5 மெகாபிக்சல் டெப்த். இது மற்ற ஃபோன் மாதிரி இல்லை, அந்த 2 கணக்கு காட்டுறதுக்காக இல்லாமல் இது ஓரளவு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. பிரைமரி கேமரால நார்மல் மோட்ல எடுக்கிற ஷாட்ஸ் வந்து நல்லா கிளாரிட்டி இருக்கு, எல்லாமே நல்லா தான் இருக்கு. இதே நீங்கள் 64 மெகாபிக்சல் ஸ்விட்ச் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் ரெண்டுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. அதாவது இது வேறு கேமராவில் எடுத்து இது வேறு கேமராவில் எடுத்து இல்லாமல் கரெக்டாக ஒரே கலரை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் சாம்சங்கை பாராட்டி ஆகணும். அதுக்கப்புறம் அல்ட்ரா வைட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அல்ட்ரா வைட்ல அதே கலர் கான்ட்ராஸ்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இன்னும் சில ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரைமரி கேமராவுக்கும் அல்ட்ரா வைடுக்கும் சம்மந்தமே இல்லாமல் அது பகலில் எடுத்த மாதிரி இருக்கும், அல்ட்ரா வைடு பார்த்தீங்கன்னா நைட்டில் எடுத்த மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் எதுவும் காட்டல, கரெக்டாக ஒரே லெவலில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அல்ட்ரா வைடில் எடுக்கிற ஷாட்ஸ் வந்து டீட்டெயில் நல்லா தான் இருக்குது. 64 மெகாபிக்சல் ஹை டீட்டெயிலோட இருக்கும். பிரைமரியில் நீங்கள் எடுக்கும்போது ஓரளவுக்கு டீட்டெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும், அல்ட்ரா வைடில் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ எல்லா ஃபோட்டோவுமே நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஏன்னா 64 மெகாபிக்சல் இருக்கிறத விட பிரைமரி கேமராவில் இருக்க அந்த நார்மல் இதே போதும்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 64 மெகாபிக்சல் எடுக்கும்போது 20 MB வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபோட்டோட சைஸ் போகும். இதே அந்த பிரைமரி கேமராலே நார்மல் மோடில் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து 5 MBலேயே முடிஞ்சிடும். ஆனால் கிளாரிட்டி அதே அளவுக்கு நீங்கள் இதில் எதிர்பார்க்கலாம். ஸோ கேமரா ஆப்ஷன் பார்த்தா நமக்கு ப்ரோ மோட் இருக்குது, பெனரோமா இருக்குது, ஃபுட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபுட்டெல்லாம் ஃபோட்டோ எடுத்தால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக காட்டுற மாதிரி. ஏஆர் டூட்டல் இந்த ஏஆர் இமேஜெலாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக நைட் சைட் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. மேக்ரோ ஃபோட்டோ அதே மாதிரி தான் 5 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க, கிளாரிட்டி நல்லா தான் இருக்குது.
சூப்பர் ஸ்லோ மோஷன் கொடுத்துருக்காங்க, நார்மல் ஸ்லோ மோஷனும் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஹைப்பர் லேப்ஸ் கொடுத்துருக்காங்க. லேப்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, டைம் லேப்ஸ் தான் அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே சிங்கிள் டேக் ஆப்ஷனும் இருக்கு, போர்ட்ரேட்டும் இருக்கு. ஸோ நீங்கள் போர்ட்ரேட்டில் எடுக்கிற ஷார்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் கூட நீங்கள் அந்த போர்ட்ரேட்டான அந்த பிளரை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து சாம்சங் ஆப்ஷன் தந்திருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் இப்போ எடுக்கிற எந்த ஃபோட்டோ வேணாலும் நீங்கள் எடிட் பண்ணீங்கன்னா மறுபடியும் அதை வந்து ஒரிஜினல் ஃபைலாகவே நீங்கள் வந்து ரிவர்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கும் ஆப்ஷன் புதுசாக வந்து சாம்சங் இப்போ வரதுல வந்து இருக்க புது அப்டேட்ல தந்துட்டு இருக்காங்க. அண்ட் ப்ரோ மோட்ல உங்களால் ஃபோட்டோ மட்டும் தான் எடுக்க முடியும், வீடியோ எடுக்க முடியாது. ஏன் அதை பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் ப்ரோ மோட் வந்து ஃபோட்டோ வந்து ஃபுல் ஃபிளெஜ்டு ஃபுல் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு வேணாலும் நீங்கள் வந்து ப்ரோ மோட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு நெகட்டிவ் என்னன்னா, இது நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, இந்த ஃபீச்சரும் கொடுத்துருக்கலாம்னு நான் எதிர்பார்க்குறேன். என்னன்னா M31 வந்து நீங்கள் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே கேமரா வந்து ஸ்விட்ச் பண்ண முடியாது. அதாவது பேக் கேமராவில் வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்கன்னா அப்படியே நீங்கள் ஃப்ரண்ட் கேமராவுக்கு ஸ்விட்ச் பண்ண முடியும், வீடியோ வந்து கட் ஆகாது. ஆனால் இதில் வந்து நீங்கள் அப்படி பண்ண முடியும், வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு இன்னொரு வீடியோவை தான் நீங்கள் எடுக்க முடியும், ஒரே வீடியோவை உங்களால் எடுக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா தான் இருக்குது. ஆனால் இதோட காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஆன் பேப்பர் பார்க்கும்போது ஸ்பெக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். இதில் வந்து 730G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதோட காம்படிட்டர்னு பார்த்தா நமக்கு போக்கோ X3 இருக்குது, X3 Pro இருக்குது, Note 10 Pro Max இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தா நமக்கு 732G 860 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதெல்லாம் வந்து ஆன் பேப்பர் ஸ்பெக்ஸ் தான் நல்லா இருக்க மாதிரி தெரியும். ஆனால் உங்களுக்கு டே டு டே யூசேஜில் பெருசாக எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. ஸோ அதனால இதை வந்து ஒரு பெரிய உரையால எனக்கு தெரியல. ஸோ 730G இப்பயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு 8 நானோமீட்டர் சிப் இது. ஸோ பவர் எஃபிஷியண்டாகவும் இருக்கும், உங்களுக்கு 7000 mAh பேட்டரியும் கொடுத்துருக்காங்க, யூசேஜ் நல்லாவே இருக்கு. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட 4 பவர்ஃபுல்லான ஆப்ஸ் ஒரே நேரத்தில் ரன் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா போயால வந்து ஸ்ட்ரீமிங் போயிட்டு இருக்கும், ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே யூடியூப்க்கும் சேர்த்து ஸ்ட்ரீம் ஆகிற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். அதனால 2 ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் போயிட்டு இருக்கு. கூட நமக்கு வந்து கேம் விளையாண்டுருக்கும், அதை தான் நம்ம ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் டிஸ்கார்டில் வந்து கம்யூனிகேஷனுக்காக ஃப்ரெண்டு கிட்ட பேசுறதுக்கு இதுக்காக ஒரே நேரத்தில் இந்த 4 ஆப் யூஸில் இருக்கும். ஸோ இந்த 4 ஆப் யூஸில் இருக்கும் போதே நம்ம வந்து கேம் வந்து விளையாட முடியுது. ஸோ அப்போ பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் பார்த்துங்க. ஆனால் அப்போ வந்து ஹீட் கொஞ்சம் அதிகமாகுது. சாதாரணமாக சும்மா ஸ்ட்ரீமிங்னாலே ஹீட் வந்து பயங்கரமாக ப்ரொடியூஸ் ஆகும். இதில் 2 ஸ்ட்ரீமிங் கூட கேமு, அது இல்லாமல் கம்யூனிகேஷனுக்காக ஒரு ஆப் பண்ணும்போது ஹீட்டிங் வந்து ஆகிறது நார்மல் தான். அந்த டெம்பரேச்சர் நார்மல் டெம்பரேச்சர்னே சொல்லலாம், அந்த ஹீட் வந்து ஓகேன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபோனை வந்து ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ப்ரொஃபஷனலாக கேமிங்னால காசு வருது ஃபோன் வாங்குறவங்களுக்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இதுக்கு வந்து நீங்கள் போக்கோ X3 Pro வாங்கலாம், அது தவிர்த்து வேறு எந்த ஃபோனும் வாங்க தேவையில்லை, இதே வாங்கலாம். நான் அதையே ரெக்கமெண்ட் பண்ணால் அது ஃபுல் ஃப்ளெஜ்டு பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் போக்கோ X3 Pro வந்து. அதில் வந்து பேட்டரி நீங்கள் பெருசாக எதிர்பார்க்க முடியாது, அதே மாதிரி நீங்கள் வந்து கேமராவும் நீங்கள் அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் இந்த சாம்சங் அளவுக்கு அதில் வராது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போக்கோ X3 Pro வாங்கலாம், இல்லை ஆவரேஜ் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதே வாங்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன 4 பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான இந்த 4 ஆப் ரன் ஆகும்போது எனக்கு வந்து எந்த பர்ஃபார்மன்ஸும் லேக் எதுவுமே தெரியல இந்த ஃபோனில். ஸோ அதுக்கீழே தான் எல்லாரும் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த ஃபோன் வந்து பிரச்சனையே இல்லை, தாராளமாக அதை கன்சிடர் பண்ணலாம். அடுத்து பேட்டரின்னு எடுத்துக்கிட்டோம்னா 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, 25 வாட்ஸ் தான் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 25 வாட்ஸ் எனக்கு தெரிஞ்சு போகுதுன்னு நினைக்கிறேன். 20% 80% வரைக்கும் நான் சார்ஜ் போடுவேன். எனக்கு ஒரு 50-60 நிமிஷத்தில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும், அதாவது 80% வந்து ரீச் ஆயிரும். ஸோ அதுக்கு மேலே நான் சார்ஜ் போட மாட்டேன், நீங்கள் போட வேணாம் தான் நானும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ பெருசாக எனக்கு ஸ்பீடு தேவைப்படல. நீங்கள் இதை வேணால் இன்னும் ஸ்லோவாக கூட சார்ஜ் பண்ணலாம், அடாப்டிவ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி லைஃப் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆஃப் பண்ணலாம். ஸோ ஆஃப் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து சார்ஜிங் ஸ்பீட் வந்து 15 வாட்ஸ் இல்லை அதுக்கும் கீழே கூட போகும், டிபெண்டிங் ஆன் யுவர் டெம்பரேச்சர். நீங்கள் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிற இடத்துல நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆன் பண்ணியிருந்தாலும் ஃபாஸ்ட் சார்ஜிங் காட்டும், ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஏறும் பேட்டரி லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்லோ சார்ஜிங் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எப்போ சார்ஜ் போடுறதும் 15 வாட்ஸ் 10 வாட்ஸ் இந்த ஸ்பீடில் ஏறிட்டு இருக்கும். பேட்டரி லைஃபை இன்னமும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஸோ என்னோட ஸ்க்ரீன் ஆன் டைம்னு பார்த்தா கிட்டத்தட்ட 13.3 மணி நேரம் எனக்கு வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம் மட்டும் கிடைக்குது. ஒரு நாளைக்கு ஆவரேஜாக என்னோட யூசேஜ் வந்து 60% சார்ஜ் விட்டு தான் நான் எடுத்துக்கிறேன். அதாவது 20லேருந்து 80 அந்த பர்சன்டேஜை மட்டும் தான் நான் அப்படியே எடுத்துக்கிறேன். நீங்கள் செட்டிங்ஸ் இப்போ பார்க்கலாம், 61% மட்டும் தான் நான் கன்சியூம் பண்ணுறது. அந்த 61%லேயே எனக்கு வந்து 13.3 மணி நேரம் 11 மணி நேரம் 12 மணி நேரம் இந்த மாதிரி கூட எனக்கு வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைச்சிருக்கு. ஸோ என்னோட யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் 2 ஆப் எப்பயுமே ரன் ஆகிட்டு இருக்கும், பாப்பப்பில் 2 ஆப் எப்பயுமே ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது நார்மலாக பேட்டரி ட்ரெயின் டெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு ஆப் தான் ரன் பண்ணி காட்டுவாங்க, அதுவே பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்போது நமக்கு வந்து இப்போ 3 ஆப் ரன் ஆகிட்டு இருக்கு. க்ரோம் ரன் ஆகிட்டு இருக்கும், வாட்ஸ்அப் ரன் ஆகிட்டு இருக்கும், யூடியூப் ரன் ஆகிட்டு இருக்கும், அது இல்லாமல் டீம்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன இந்த 3 கூட நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. வாட்ஸ்அப்பு, க்ரோமு, அப்புறம் யூடியூப்னு எடுத்துன்னா நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. இதே டீம்ஸ்ன்னு பார்த்தா ரொம்ப பேட்டரி இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப பேட்டரி இழுத்தாலுமே எனக்கு வந்து அந்தளவுக்கு பேட்டரி வந்து ரொம்ப பர்சன்டேஜ் வந்து சருன்னு இறங்குறதில்ல. ஸோ நின்று அடிக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஒரு 20,000 பட்ஜெட்டுக்கு இந்த ஃபோன் உங்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கும்போது நீங்கள் கண்ணை முடிட்டு இந்த ஃபோனை வாங்கிக்கலாம். உங்களுக்கு 108 மெகாபிக்சல் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா Note 10 Pro Max வாங்கலாம். அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னா கூட நீங்கள் போக்கோ X3 Pro வாங்கலாம். இல்லை எனக்கு பர்ஃபார்மன்ஸும் வேணும், பேட்டரி வேணும், கேமரா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுதான் ஒரே வழி. ஸோ இதோட உங்களுக்கு வந்து சாம்சங்கோட பிராண்ட் வேல்யூ கிடைக்குது. 4 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட் கன்ஃபார்ம் சொல்லியிருக்காங்க. யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ஆட் இல்லாத ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் கிடைக்குது. அது இல்லாமல் சாம்சங்கோட பிராண்ட் வேல்யூ சர்வீஸ் சென்டர்ஸ்லாம் எல்லாமே நம்ம வந்து அவைலபிள் இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஸோ நான் வீடியோ ஷூட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது எல்லாமே இந்த ஃபோன் தான். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருப்பேன். இந்த வீடியோ மட்டும் தான் இது கையில் இருக்குதுங்கிறதுனால வேறு ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் போய் அந்த வீடியோ செக் பண்ணி பார்க்கலாம், மற்ற வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்க்கலாம்.
ரெக்கார்ட் பண்ணது இந்த ஃபோனில் தான். கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இவ்வளோ நேரம் விறுவிறுக்க வீடியோ போட்டதுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு இந்த சாம்சங் M51 பேஸ்டான வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை நான் இப்போ சொன்னதிலே ஏதாச்சும் விட்டுட்டேன் அப்படின்னா கூட அதில் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதிலே ரிப்ளை பண்ணிடுவேன். உடனே ரிப்ளை பண்ணிடுவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் பார்த்துட்டு டெக் கொஸ்டின் தமிழ் லவ் டெக்னாலஜி டெவலப் டெக்னாலஜி.